அப்போ கொஞ்சம் ஒரு மாரியான மந்தத்தன்மைய குடுக்கறதுக்கு சனியும் ரெடியா இருக்காரு. என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா ஏதோ ஒண்ண பண்ணிட்டே இருக்கேன்றேன்ற மாரியான ஒரு அதிரடி ஆரம்பத்தோட தான் இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இனிதே உதயமாக போகிறது. அதனால எதுல கவனமா இருக்கணும் அப்டின்னா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆயி ஒண்ணும் நடக்க போறதும் கிடையாது. எப்படியும் 10, 15 நாளுக்கு அப்புறம் இவங்கலாம் நகர்ந்து போத்தான் போறாங்க. நடக்கிறது நடக்கத்தான் போகுது. எதுக்கு நம்ம டென்ஷன் ஆவானே? அப்படின்ற மாரியான ஒரு மனோநிலைக்கு நீங்க ஜென் தத்துவத்திற்குள் வந்து விட்டீர்களே ஆனால், இந்த தடவ ரிஷபராசிக்காரங்க தேவையில்லாத கொஞ்சம் பிபி, சுகருக்கு மாத்திரை எக்ஸ்ட்ரா எடுக்க வேணாம். இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல டாக்டர் உடனே கூப்பிட்டு அவர் ஃபீஸ போட்டு ஏன்னா சூரியன் வேற கரெக்ட்டா வந்து உட்கார்ந்திருக்காரு. 10ல உட்கார்ந்திருக்காரு இல்லையா? அப்போ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 4 குடையவன் 10ல இருக்கிறனால கண்டிப்பா கொஞ்சம் வீட்ல அம்மாவோட உடல்நிலையை, அம்மாவின் ஆரோக்கியத்தில் முதல் 15 நாட்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூரியன் வந்து இப்ப பிப்ரவரி 15லேருந்தே கொஞ்சம் அம்மாவுக்கு அப்படியே டிஸ்டர்பன்ஸ்லாம் குடுத்துட்டு தான் இருக்காரு ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரியுது. மார்ச் 15 வரைக்கும் அப்படியே அது நீடிக்கும். அதனால அந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக அம்மாவினுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கு. வீட்ல கொஞ்சம் சின்ன 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 கலகலப்பு பேச்சு வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கு.